என்ன சாமி? நீ தான் பிரிப்பியா? வேற ஏதாவது ஃப்ரேம் இருக்குங்களா டிசைன்? அடா! ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, ஓம் சாய்ராம். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பர்பான vlog தான். இந்த vlogல வந்து எனக்கு பாபா காயின் கொடுத்தாரு இல்லையா, அந்த காயின் எல்லாம் நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். அது எப்படி ஃப்ரேம் பண்ணேன் அண்ட் அதுக்கு அபிஷேகம் பண்ண சொன்னார் இல்லையா, அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான அழகான விஷயத்தையும் அண்ட் எங்கள் வீட்டுக்கு ஷிரடியிலேருந்து பாபா வந்தார், அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு vlog-ஆ கொடுக்க போகிறேன். வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மக்களே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வணக்கம், இது சகலமும் சாய் பாபா. ஸோ இந்த விலாகுடைய ஸ்டார்டிங்லேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அபிஷேகம் நம்ம வந்து காயினுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு பாபா சொல்லியிருந்தார் இல்லைங்களா. ஸோ வீடு தேடி காயின் வந்துருச்சு. ஸோ அதுக்காக முதல்ல அபிஷேகத்துக்காக பஞ்சாமிர்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற வாழைப்பழம் ஒரு 3-4 வாழைப்பழம் வீட்டில் இருந்தது. கரும்பு சக்கரை போட்டு, இதுக்கு பேர் என்ன, டேட்ஸ், பேரிச்சம்பழம், அந்த பேரிச்சம்பழம் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒரு மொத்தமாக வந்து அபிஷேகம் வெறும் காயினுக்கு மட்டும் நான் பண்ணலைங்க, பிள்ளையாருக்கும் பண்ணுறேன். அது போக வந்து மீனாட்சி சுந்தரனாருடைய திருக்கல்யாணம் வைபோகம் அந்த நாளில் தான் இது வந்து நான் செஞ்சேன். ஸோ அவங்களுக்கும் பண்ண போகிறேன். அதனால் 5 பொருளில் நான் அபிஷேகம் பண்ணலான்னு தேன், சந்தனம், திருநீர், அதுக்கப்புறம் தேங்காய் தண்ணி, இளநீ தண்ணி இல்லைல்ல, ஸோ அப்புறம் பஞ்சாமிர்தம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது கூடவே ஒரு 4 காயின் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 4 காயின் என்ன காயின் தான், ஒரு காயின் தானே பாபா கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த 4 காயினும் என்ன காயின் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மஞ்சக்கயிறு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மஞ்சக்கட்டையும் குட்டி மஞ்சக்கயிறு ரெடி பண்ணியிருக்கேன். எதுக்காகனா மீனாட்சி சுந்தரனாரோடைய திருமணத்துக்காக. நான் மீனாட்சியோடைய அற்புதமெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த நாள் நான் என்னைக்கு அபிஷேகம் பண்ணேனோ அன்னைக்கு தான், அந்த டிசம்பர் 17ஆம் தேதி, அதாவது திருக்கல்யாணம் என்னைக்கோ அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நான் இந்த பூஜையை பண்ணுறேங்க ஆக்சுவலாக. ஸோ 10:30 மணிக்கு திருக்கல்யாணம். நான் காலையில் 4:30க்கே எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மீனாட்சி சுந்தரனாருக்கும் சேர்த்தி பண்ணேன். அண்ட் அது போக மார்கழி மாதங்கிறனால பெருமாளுக்கும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் ஜோடியா. அது கூடவே பாபா கொடுத்த தங்க காயின், இந்த காயின். அதுக்கப்புறம் இந்த காயின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்டே வந்து மயிலாப்பூர் பாபா கோயிலிருந்து நிறையா திங்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அப்போ எனக்கு இது வந்துச்சுன்னு நான் சொன்னேன். பத்மான ஒரு சப்ஸ்கிரைபர் அனுப்புனாங்க. அதுவும் இது வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த வெள்ளி லக்ஷ்மி காயின். இந்த லக்ஷ்மி காயினும் இது கூட வந்து ஒரு 10 ரூபா நாணயம். இந்த 10 ரூபா நாணயம் என்ன, எதுக்காக இதை வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த 4 காயினையும் நான் வந்து வெத்தலை வச்சு, வெத்தலை பாக்கு, அதாவது அந்த தாம்பூலம் வெத்தலை பாக்கு வச்சு, அந்த வெத்தலை பாக்கு மேலே 4ஐயும் அடுக்கி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அபிஷேகமே துவங்குறேன். முதல்ல பிள்ளையாருக்கு. ஏன் பிள்ளையாரையும் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, என் கைக்கு காயின் வந்தோடனே அது பிள்ளையாராக மாறிச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதனால தான் பிள்ளையாரும் வச்சுருக்கேன். ஸோ ஆக மொத்தம் 4 காயின். அப்புறம் நம்மளுடைய ஒரு பிள்ளையார், தங்க பிள்ளையார் மாதிரியே ஒரு பிள்ளையார் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்காரு. அதனால ஒரு தங்க பிள்ளையார் மீனாட்சி சுந்தரனாரோடைய திருக்கல்யாணம்ல, அதனால மீனாட்சி சுந்தரனார் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து மார்கழி 1, அதனால பெருமாள் லக்ஷ்மி, அதாவது லக்ஷ்மி நாராயணன், இவங்களையும் ஜோடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ லாஜிக் படி பார்த்தீங்கன்னா லிங்க் கரெக்டாக இருக்கு இல்லையா. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு காலையில் 5 மணிக்கு அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல பச்சை தண்ணி பிள்ளையாருக்கு, மீனாட்சி சுந்தரனாருக்கு. நான் வந்து வீட்டிலேயே திருக்கல்யாணம் பண்ணிட்டேங்க. அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இதில் காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். எப்பயும் கோயிலில் எந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி புடவை கட்டி விட்டு நம்ம கயிறு மாத்துறது தான். ஸோ தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சந்தனத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு ஊதுவத்தி காட்டி தீபாரதனை காட்டி அதுக்கப்புறம் அடுத்த பொருளை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணணும்.
மொத்தமாக நான் வந்து 5 பொருள் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று பஞ்சாமிர்தம், ஒன்று வந்து தேங்காய் தண்ணி. இளநீ தண்ணியில் தான் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட இளநீ தண்ணி இல்லை. ஸோ அவசரத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா தேங்காயை உடைச்சி அந்த தண்ணி எடுத்துக்கிட்டேன். வீடியோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணிக்கிட்டேன், தேங்காய் தண்ணி, அதுக்கப்புறம் தேன், சந்தனம், கடைசியில் திண்ணீர். ஆக மொத்தம் 5 பொருள். 5 பொருள்லையும் தான் அபிஷேகம் பண்ண போகிறேன். ஸோ 3 பொருளில் பண்ணலாம், 5ல் பண்ணலாம், 7ல் பொருள் பண்ணலாம், எப்படினாலும் பண்ணலாம். இப்போ சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணியாச்சு, ஊதுபத்தியெல்லாம் காட்டியாச்சு. பார்க்க எவ்வளோ தெய்வீகமாக இருக்குல்ல. அடுத்தது வந்து தேங்காய் தண்ணி, அதான் இளநீ தண்ணி. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஊற்றி அபிஷேகம் பண்ணிடலாம். இதெல்லாமே நான் வந்து எப்பயுமே அபிஷேக பூஜை வந்து நான் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ணுறதுங்க. ஒரு 5 மணி, 4 மணி 4:30க்கு எந்திரிச்சேன்னா 5 மணிக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5லேருந்து 6 மணி ஆகும், சரியாக 1 மணி நேரம் ஆகும். இப்போ தேங்காய் தண்ணியில் அபிஷேகம் பண்ணியாச்சு. அடுத்தது தேன் வச்சு அபிஷேகம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் தீபம் தூபம் காட்டி, அப்புறம் கடைசியாக பஞ்சாமிர்தம், கடைசியாக தான் திருநீர். இப்போ வந்து பஞ்சாமிர்தத்தில் அபிஷேகம் பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். நம்ம எல்லாரது வீட்லேயும் தேன் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் செஞ்சிடலாம். அண்டு சந்தனம் குங்குமம் எப்போவுமே இருக்கும். பால் மட்டும்தான் அன்னைக்கு வந்து என் வீட்டில் இல்லைங்க, அதனால தான் நான் பால் அபிஷேகம் பண்ணலை. வீட்டிலையே அபிஷேகம் பண்ணுறத பார்க்கும்போது அப்படியே தெய்வீகமாக கோயிலில் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா, அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ தெய்வீகமாக இருக்குன்னு பாருங்களேன், பார்க்கவே கோயிலில் பார்க்குற மாதிரியே இருக்குல்ல. அண்ட் இந்த தாம்பூலத்தில் 4 காயின் வச்சு அந்த தங்க பிள்ளையார பக்கத்தில் வச்சு, தங்க பிள்ளையார் மாதிரி பிள்ளையார பக்கத்தில் வச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சுது. காயினை வந்து நல்லா துண்டு வச்சு தொடச்சி 4 காயினுக்கும் நான் பொட்டு வச்சுக்கிட்டேன். எதுக்கு இந்த 4 காயின் அப்படின்னா, இந்த 4 காயினை தான் நான் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறேங்க. தாம்பூலத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள், தாம்பூலத்தில் வச்சுருக்கேன். இந்த 4 காயினை தான் நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன். பாபா கொடுத்தது 1 காயின் தான், பட் இந்த 4 காயினுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, ஒரு மெமரிஸ் இருக்குது, ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மார்கழி அப்படிங்கிறதுனால லக்ஷ்மி நாராயணனுக்கும் அபிஷேகம் பண்ணி புடவை கட்டியாச்சு. அண்ட் திருக்கல்யாணம், மீனாட்சி திருக்கல்யாணங்கிறதுனால மீனாட்சி சுந்தரனாருக்கும் அபிஷேகம் பண்ணி புடவை கட்டி விட்டு புதுசாக மஞ்சக்கயிறும் மஞ்சக்கட்டையும் மாற்றி கழுத்தில் போட்டு விட்டு மல்லிப்பூவை வச்சு தீபாரதனை காட்டி பிரசாதமாக அம்மனுக்கு, மீனாட்சி அம்மனுக்கு வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு படைச்சிட்டேன். அன்னைக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சது. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஆன்மீகம் பக்தி அப்படிங்கிறது நமக்கு நம்ம மனசுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்யறதுல தான் பக்தி. ஸோ சூப்பராக ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பஞ்சாமிர்தம் சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அபிஷேகம் பண்ண காயினை எடுத்துட்டு நேராக ஃப்ரேம் கடைக்கு நான் வந்துட்டேன், ஃபோட்டோ ஃப்ரேம் கடைக்கு. ஸோ இங்கே வந்து ஃப்ரேம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2-3 ஃப்ரேம்ஸை பார்த்துட்டு நம்ம வந்து இந்த காயினை ஃப்ரேம் பண்ணிடலாம் அப்படின்னு 4 காயினையும் பாக்ஸில் போட்டு கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த பாபா காயின், இந்த வெள்ளி காயின், இந்த 10 ரூபா காயின் அண்ட் இது வந்து தங்க காயின். மொத்தம் இதில் வந்து தங்கம், வெள்ளி, பித்தளை அண்ட் காசு 4மே இருக்குது. இந்த ஃபோட்டோ என்ன ஃபோட்டோன்னு பாருங்கள், எவ்வளோ பழைய ஃபோட்டோவாக இருக்குன்னு. இதை வந்து நான் ரொம்ப வருஷமாக பொக்கிஷமாக நான் பாதுகாத்துட்ருக்கேன். எப்படி அப்படின்னா, இந்த ஃபோட்டோவை பாருங்கள், ரொம்ப பழங்காலத்து ஃபோட்டோ மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இது இப்போ இந்த காலத்தில் இந்த மாதிரி ஃபோட்டோ நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு 50லேருந்து 70-75 வயசு இருக்கும். ஃபோட்டோக்காரரே சொன்னார், இவ்வளோ பழைய ஃபோட்டோவாக இருக்கேன்னு. இந்த ஃபோட்டோ எனக்கு ஷீரடியில் கிடச்சிது. நான் முதல்ல ஷீரடிக்கு போன போது என் காலுக்கடியில் இந்த ஃபோட்டோ எனக்கு கோயிலுக்குள்ளே, சமாதி மந்திருக்குள்ளே எனக்கு கிடச்சிதுங்க. அப்போ இந்த ஃபோட்டோவை எடுத்து நான் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதை ரொம்ப வருஷமாக, இந்த 8 வருஷமாகவே நான் இந்த ஃபோட்டோவை வந்து பாதுகாத்துட்ருக்கேன் பொக்கிஷமா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ எங்கேயுமே கிடைக்காது இல்லையா? நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து ஒரு வரைஞ்ச மாதிரி இருக்குது. அண்ட் பின்னாடி எல்லாம் பார்த்தீங்களா, இப்போ வர்ற ஃபோட்டோஸ்ல எல்லாம் பின்னாடி கேலண்டர் இருக்கும், ஆனால் இதில் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் ரொம்ப டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வர்ற ஃபோட்டோஸ்ல எல்லாம் பாபாவே ரொம்ப டெக்கரேட்டிவாக இருப்பார், ஃபோட்டோ ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும். ஆனால் இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப சிம்பிளான, ஒரு டெக்னாலஜி வராத காலத்தில் ஒரு செஞ்ச ஃபோட்டோ மாதிரி இருக்கும். இவ்வளோ பழங்காலத்து ஒரு ஃபோட்டோவை எனக்கு முதல்ல ஷீரடியில் நான் காலடி எடுத்து வச்ச போதே எனக்கு இது கிடச்சிது. இதை நான் எந்த வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப
ரொம்ப பிடிக்கும். பொக்கிஷமாக இதை நான் பாதுகாத்துட்டு வந்தேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். இந்த ஃபோட்டோ நம்ம தொலைச்சிடக்கூடாது அப்படின்னா இந்த காயின் கூடவே நம்ம இதை ஃப்ரேம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவையும் நான் வந்து ஃப்ரேம் பண்ண கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஃப்ரேம் தான் நான் செலக்ட் பண்ணேன். இந்த வெல்வெட் துணியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வெல்வெட் துணியை பின்னாடி வச்சு இது மேலே ஃபோட்டோ ஒட்டி காயின் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட சஜஸ்ட் பண்ணேன். ஸோ நான் எப்படி கேட்டேனோ அந்த மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் ஃபோட்டோ காயினையும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு எப்படி வேணும்னு நான் செஞ்சு காட்டினேன், அதே மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ தங்க காயின் எனக்கு பாபா கொடுத்தது. இந்த காயின் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க போன வாட்டி நான் இதை பற்றி ஒரு விளாக் கூட போட்டிருப்பேன். ஹேமாமாவுக்கு காயின் கொடுத்த மாதிரி எனக்கு பாபாவுடைய முகம் பதிச்ச ஒரு காயின் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நான் பாபா எனக்கு நீங்கள் தரக்கூடாதான்னு நான் கேட்டேன். நான் கேட்ட மாதிரியே எனக்கு வந்து பாபாவுடைய முகம் பதிச்ச காயின் கிடைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காயின் தான் இது. ஸோ தங்க காயின், அந்த காயின், அதுக்கப்புறம் இது எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த வெள்ளி காயின், லக்ஷ்மி காயின். இந்த காயின் எதுக்காக வைக்கிறேன், 10 ரூபா காயின் எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னா, எங்கள் ஆத்தா வந்து கனவுல வந்து என்கிட்ட ரீசெண்டாக ஒரு 10 நாள் முன்னாடி கனவுல வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஒரு 10 ரூபா நோட்டை என் கையில் கொடுத்து இந்த 10 ரூபாய்க்கு பூஜை பண்ணு ஆயா, உனக்கு நீ நல்ல காலம்தான், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி எனக்கு கனவுல வந்து சொன்னாங்க. எங்க ஆத்தா என்ன சொன்னாங்களோ அதே தான் பாபாவும் சொன்னாரு, இந்த காயினுக்கு பூஜை பண்ணு, இனி உனக்கு நல்ல காலம்தான் அப்படின்னு. ஸோ கனவுல எங்க ஆத்தா வந்து 10 ரூபா நோட்டை கொடுத்தாங்க. அந்த 10 ரூபா நோட்டுக்கு பதிலாக நான் 10 ரூபா காயினை இதே போட்டோ ஃப்ரேம்ல, இதே ஃப்ரேம்ல நான் வச்சு ஃப்ரேம் பண்ணிட்டேன். அது ரொம்ப பழைய ஃபோட்டோ, ரொம்ப ரொம்ப பழங்காலத்து ஃபோட்டோ, அதனால தான் அதை ஃப்ரேம் பண்ணுறேன். அது கிடைக்காது, அது எனக்கு ஷிர்டியில் கிடச்சிது. அந்த ஃபோட்டோக்காரர் கூட கேட்டார், என்ன இவ்வளோ பழைய ஃபோட்டோவாக இருக்கே அப்படின்னு. அதுக்கு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ இந்த அளவுக்கு பழங்காலத்து ஃபோட்டோவே நீங்கள் எங்காவது இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? அதனால தான் இந்த ஃபோட்டோவையும் நான் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அது கூட ஆத்தாவுடைய ஃபோட்டோவையும் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆத்தாவும் பாபாவும் எனக்கு சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஆத்தா 10 ரூபா காசு, 10 ரூபா நோட்டு கொடுத்து இதை பூஜை பண்ணு, உனக்கு நீ நல்ல காலம்னு சொன்னதுனால அதோ ஆத்தாவுடைய நினைவா 10 ரூபா காயினும் பாபா சொன்னத தங்க காசும் மித்த 2 காயினையும் சேர்த்து வச்சு இந்த போட்டோ கூட நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். அண்ட் அதே ஃபோட்டோ ஃப்ரேமில் எங்கள் ஆத்தம்மாவுடைய ஃபோட்டோவையும் ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டையுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு துண்டு விரித்து அது மேலே வச்சு சந்தன பொட்டு இதெல்லாம் வச்சு பூஜைக்கு நான் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஃபோட்டோ ஃப்ரேம், பார்க்கவே நிறைவாக இருக்குது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒரு மெமரிஸ் இருக்குது. அதுதான் விஷயமே. இந்த ஃபோட்டோ ஷீர்டியில் எனக்கு கிடைச்ச பழங்காலத்து ஃபோட்டோ. இந்த காயின் மேலே இருக்கிற 2 காயினும் பாபா கொடுத்தது, கீழே இருக்கிறது ஒன்று அம்மா கொடுத்தது, ஒன்று ஆத்தா கொடுத்தது. அதாவது கனவுல எனக்கு 10 ரூபாய்க்கு பூஜை பண்ணு ஆயா அப்படின்னு எங்கள் ஆத்தா சொன்னது. அதனால் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ ஆத்தாவுக்கும் ஆத்தாவுடைய ஃபோட்டோவுக்கும் பொட்டெல்லாம் வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு ஆத்தம்மாவை. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக நேத்திக்கு எனக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிரியங்கா வந்து எனக்கு ஒரு பார்சல் அனுப்புனாங்க. அந்த பார்சலை பாபா உங்கள் வீடு தேடி வராரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோ அழகான ஒரு பாபா. இந்த பாபாவை பாருங்க, அவ்வளோ பியூர் ஒயிட் கலர்ல, அழகுடா அழகு. அடேங்கப்பா, பளிச்சுன்னு இருக்கா, வெள்ளை கலர் பாபாமா. அடடடடா, என்ன அழகு, என்ன அழகு. தங்கம் இங்க வருங்க. நம்ம இந்த ஷிரடியில இருந்து ஒரு சிலை வேணும்னு கேட்டோம். ஏமா அப்ப நமக்கு வந்து மரத்தடியில இந்த உடஞ்ச பாபா கிடைச்சாரு. ஷிரடியில இருந்து எனக்கு ஒரு சிலையோ போட்டோவோ வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்ப வந்து இது கிடைச்சது. இப்ப ஒரு 2 மாசத்து கேப்ல பாத்தீங்கன்னா டைரக்டா ஷிரடியில இருந்தே வந்துருச்சு, நம்மளுக்கு புதுசா சிலை வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் நமக்கு இந்த போட்டோ கிடைச்சது. ஷிரடியில இருந்து எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டு இந்த சிலை வந்ததுக்கு அப்புறம் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த போட்டோ ஷிரடியில இருந்து தேடி வந்தது, போட்டோவும் வந்துருச்சு. இப்ப அதுக்கப்புறம் பின்னாடி பேக் டு பேக் நமக்கு இந்த சிலையும் வந்துருச்சு. பேக் டு பேக் ஷிரடியில இருந்து எல்லாமே வருதே நமக்கு.
வந்துக்கிட்டே இருக்கீங்களே பாபா, ஏதோவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கீங்களே. நன்றி பாபா, நன்றி நன்றி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு அனுப்புனாங்க. அவங்க பேர் சொல்லாமான்னு எனக்கு தெரியல. அவங்க தான் ஜெர்மன்லேருந்து ஷிர்டி வந்து ஷிர்டிலேருந்து எனக்கு சச்சரிதமும் இந்த ஃபோட்டோவும் எனக்கு அனுப்புனாங்க. அப்புறம் இவர் இப்போ திரும்பவும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், கிட்டத்தட்ட அவங்க சிஸ்டர் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ வந்த பாபா வந்துட்டார் இல்லையா. ஸோ வந்த பாபாவுக்கு நம்ம வந்து குடிக்க தண்ணியும் பூ போட்டு முதல்ல சந்தனம் போட்டு இதெல்லாம் வச்சு விடணும் இல்லையா. அவருக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் இல்லையா. அதனால பாபாவுக்கு சந்தனம் அப்புறம் குங்குமம் போட்டு நெத்திக்கு, கைக்கு, காலுக்கு, பாதத்துக்கு எல்லாம் வச்சு விட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே தாங்க சூப்பரான ஒரு விஷயம் நடந்தது. நான் வந்து மெயினாக இதெல்லாம் வச்சுட்டு பாபாவுக்கு தாம்பூலம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, எனக்கு தாம்பூலம் ரொம்ப பிடிக்கும். தாம்பூலம் என்னுடைய சென்டிமெண்ட். நான் எப்பயுமே பாபாவுக்கு தாம்பூலம் வைப்பேன்னு. ஸோ வீட்டுக்கு பாபா வந்திருக்காரு, வீட்டுக்கு யார் வந்தாலும் தாம்பூலம் தருவேன் நான். ஸோ பாபாவே புதுசாக வந்திருக்காரு, பாபாவுக்கு தாம்பூலம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தாம்பூலமும் குடிக்க தண்ணியும் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி தட்டத்தில் வச்சு கொண்டு வந்தேன். ஸோ பாபாவுக்கு பொட்டு வச்சாச்சு. இப்போ குடிக்க தண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் துளசியை பறித்து தண்ணியில் போட்டு பாபாவுக்கு பக்கத்தில் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாபாவுக்கு வந்து புஷ்பம் வச்சேன், பூ வச்சேன். இந்த பூ என்னாச்சு, தலையில் வச்ச பூ வந்து அப்படியே பின்னாடி விழுந்துருச்சுங்க. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்னு விழுந்த பூவை எடுத்து மறுபடியும் பாதத்துக்கிட்டே வச்சேன். அப்போ வந்து அது எனக்கு பாபா கொடுத்த பூவா நான் அதை நினைக்கல, நான் காத்துக்கு விழுந்துருச்சுன்னு விட்டுட்டேங்க. ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் வச்சு பாபாவுக்கு தண்ணி வச்சதுக்கு அப்புறமா நெய்வேத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா கொத்துன அழகாக பூ விழுந்துச்சு பாருங்க. அவ்வளோ நிறைவாக இருந்தது எனக்கு. ஸோ இங்கே பாருங்க, புஷ்பம் இப்போ ஒன்று கீழே விழுந்துருச்சு, இல்லை பின்னாடி விழுந்துருச்சு. ஸோ பாபாவுக்கு தண்ணி வச்சாச்சு அண்ட் தாம்பூலம் வச்சாச்சு. 2 வெத்தலை, வீட்டில் வளர்ந்த வெத்தலை, ஒரு பாக்கு, பின்னாடி விழுந்த பூ எடுத்து முன்னாடி வச்சுட்டேன். நெய்வேத்தியம் பண்ணுறேன். தண்ணியை தான் பாபாவுக்கு குடிக்க நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு தொட்டு கும்பிட்டேன். அவ்வளோதான், தொட்டு கும்பிட்ட அடுத்த செகண்ட் அப்படி ஒரு நிறைவானது. ஆஹாஹா, இதுதாங்க பாபா. நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம ஆள் மனசோட, உள் மனசோட, உள்ளன்போடு, நம்ம பக்தியோட என்ன அவருக்கு படைச்சாலும், ஒரு தாம்பூலத்தையும் ஒரு டம்ளர் தண்ணியை தான் நான் பாபாவுக்கு படைச்சேன். அதை அடுத்த செகண்ட் நான் அதை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு உடனே எனக்கு நான் வச்சதுக்கு பலன் கொடுத்தாரு, அந்த பூ கொடுத்தாரு பார்த்தீங்களா. இதுதான் நம்ம பாபா. நம்ம என்ன செஞ்சாலும் உடனே பலன் கொடுப்பாரு. நான் செஞ்சு வச்ச அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை கொண்டு வந்து இங்கே வச்சு பார்த்தேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு புது பாபாவுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இந்த 2 பாபாவுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா. இந்த புதுசாக வந்திருக்க பாபாவுடைய கண்கள் அவ்வளோ ஷார்ப்பாக நாகாசாய் பாபா மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்காரு. ஸோ எனக்கு பாபாவுக்கு தாம்பூலம் வைக்கிறது எப்பயுமே பழக்கம். நான் இதைத்தான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். என்றைக்குமே வீட்டில் இருக்கிற எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலத்தை வந்து அவங்களுக்கு படைச்சு பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. என் லைஃப்பில் எனக்கு பாபா வந்து இப்படி ஒரு பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்து இதை நீ காலத்துக்கும் பூஜிக்கணும் அப்படின்னலாம் எனக்கு சொல்லுவார். நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்த பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த வீடியோவையும் இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த காயின் ஃப்ரேம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.